மாசிலாதவர் அவர் கழித்தார். அவரின் சிரத்தில் மேலேகம் உடன்படிக்கைகளை இணைக்கச் செய்தார். இதோ பெரிய குரு இறைவனை புகழ்ந்தவர் வருகின்றார். இறைவனை புகழ்ந்தவர் வருகின்றார். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, நமது மறைமாவட்டத்திலே மிகப்பெரிய மறைமாவட்டமாக இருப்பதனால் நல்ல நிர்வாகத்துக்காக பலவித பிரிவுகளை நிர்வாகத்துறைகளை ஏற்படுத்தி, அதாவது விகாரியேட், அது இதுவரைக்கும் நம்ம மொத்தம் 5 விகாரியேட் வச்சிருந்தோம், அது விரிவுபடுத்தலாம் அப்படின்ட்டு ஆலோசனைகள் அதுக்காக இதை எடுத்து ஒரு தனி சிறப்பு கூட்டத்தை ஒரு குழு அமைத்து பேசி அவங்க 2 பெரும் மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம், வள்ளியூர் மண்டலத்தை ஒரு மண்டலமாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. இது ஒரு நல்ல மாதா திருவிழா இருக்கிறதுனால இந்த சமயத்தில் ஃபாதர் ரவிபாலன் என்பவரை அந்த வள்ளியூர் மண்டலத்துக்கு விக்கெட் ஜெனரலாக நான் நியமித்திருக்கின்றேன். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். மகிமை கிறிஸ்து இயேசுவில் இனியவர்களே, நமது வாழ்வு என்பது தீமைக்கும் நன்மைக்கும் இடையேயான போராட்டம். உண்மைக்கும் பொய்மைக்கும், வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையேயான போராட்டம். இதில் நன்மை வெற்றி பெறுகிறது என்பது வாழ்வின் யதார்த்தமாக இருக்கின்றது. வெறுமனே வெற்றி பெற்றது என்பதை காட்டிலும் இறைவனால் வெற்றி அளிக்கப்பட்டது என்பதே பொருத்தமாக இருக்கும். ஆம், அன்னை மரியாள் இவ்வுலக தடைகளை, கட்டுப்பாடுகளை கடந்து விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் இந்நாள். தீமையின் மொத்த உருவமும் ஆழ்கடலிலே எரியப்பட்ட நாள் இந்நாள். ஆம், நம் பரலோக தாயின் விண்ணேற்பு பெருநாள் மாலை ஆராதனையில் நாம் கூடியிருக்கிறோம். கடல் கடந்து பொருளீட்ட சென்றாலும் காலமெல்லாம் நம் கரம் பற்றும் தாயாக இருந்து நம்மை வழிநடத்தி வரும் நம் தாய்க்கு நன்றி சொல்ல இன்றைய நாள் அழைக்கின்றது. அன்னையின் அரவணைப்பிலே நம்மை அர்ப்பணிப்போம். நம் தாய் வாழ்விற்கான அருள் வரங்களை நம்மீது நிறைவாக விண்ணிலிருந்து பொழிந்தருள்வார். Holy
ஒருவன் வாழ்த்துரையே சாய்வி தூயனல் அமைதியை அழிவாய்வி ஆதியிலே செய்வினையை அகற்றி அவள் பெயர் ஆக்கிடுவார். பாயனவில்லை காத்திடுவார் தலையமக்காய் பிறந்தவரும் ஏதுவாய் முன்னிடம் புரிந்தவரும் எம் துறையும் வழி கேட்டிடுவார். வாழ்க்கை வாழ்த்திடவே பயணம் நன்கு முடித்திடவே அதனால் இயேசுவை நாம் கண்டு அகமகிழ்ந்திடவே அருள்வாயே. வானக தந்தையை வாழ்த்திடுவோம் இயேசுவை வணங்கிடுவோம் பரிசுத்த ஆவியை பணிந்திடுவோம் பாடுபட புகழ்ந்தாடிடுவோம். கன்னிமரியே நீர் பேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையும் உதிரத்தில் தாங்கினே. முதல் திருப்பாடல் முன்னுரை. இறைவா, நாங்கள் துன்பங்கள் கண்டு துவண்டு போவதில்லை, தோல்விகள் கண்டு நலிந்து போவதில்லை, சுமைகளை கண்டு சோர்ந்து போவதில்லை, நோய்கள் கண்டு நொடிந்து போவதில்லை. ஏனெனில் உமது ஆற்றல் அனைத்தையும் மாற்றும் என்ற நம்பிக்கையோடு உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடுவே, திருவடி அமர்ந்திடுவே, கவலைகள் மறந்திடுவே. ஆற்றலின் ஆண்டவரை அவதாவி வலிமையும் துணையும் அவர் கரவே. வாழும் வளமையும் வழங்கிடுவார்,
அழியவே விடுவதில்லை, மாநில துயரில் மகிழ்வதில்லை. தோழித்திடமும் என்னை சுமந்திடுவார், தாயை போல தினம் காத்திடுவார். என் ஆற்றலின் ஆண்டவரே, உமது பேரன்பை புகழ்ந்திடுவே, உமது நினைவை மகிழ்ந்திடுவே. அடைக்கலம் ஒன்றில் கண்டிடுவே, பிறகுகள் நிழலில் அகமகிழ்வே. காய்கள் தோன்றின விடுவதில்லை, காத்திடும் கண்கள் அயல்வதில்லை. தேடி வந்து என்னை நீக்கிடுவார், தேவைகள் யாவையும் தீர்த்து வைப்பார். என் ஆற்றலின் ஆண்டவரே, போற்றி புகழ்ந்திடுவே, திருவடி அமர்ந்திடுவே, கவலைகள் மறந்திடுவே. கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையே உதிரத்தில் தாங்கினி. உம்மை படைத்தவர் நீர் பெற்றெடுத்தி, எனினும் என்றுமே நீர் கன்னியாகவே இருக்கின்றீர். இரண்டாம் திருப்பாடல் முன்னுரை. இறைவா, நாங்கள் உம்மால் தொடப்பட்டவர்கள், பராமரித்து பாதுகாக்கப்பட்டவர்கள், உம்மால் அரவணைக்கப்பட்ட உமது சொந்த பிள்ளைகள். எங்களை உமது உள்ளங்கையில் தாங்கி கண்ணின் மணி போல பாதுகாத்து வரும் உமது அரும் செயலை எண்ணி போற்றி பாடுகிறோம். ஆண்டவரே, உம் அருட்செயல் நினைந்து என்றென்றும் நான் பாடுவேன், என்றென்றும் நான் பாடுவேன். புனித தைலத்த அபிஷேகம் செய்தே, அன்பும் அருளும் அவருடைய இருக்கும். ஆண்டவரே, உம் அருட்செயல் நினைந்து என்றென்றும் நான் பாடுவேன், என்றென்றும் நான் பாடுவேன். அவரை
அவரை புகழை பாடுவேன். அவதம் இரக்கம் என்னோடிருக்கும். அவதம் கருணையா உயர்வரும். அவதம் கருணையா உயர்வரும். ஆண்டவரே அருளையை நினைத்து என்றென்று நான் பாடுவேன். என்றென்று நான் பாடுவேன். என்றென்று நான் பாடுவேன். உம்மை படைத்தவர் நீர் பெற்றெடுத்தீர். எனினும் என்றென்றும் கன்னியாகவே இருக்கின்றீர். அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்க பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். மூன்றாம் திருப்பாடல் முன்னுரை. இறைவா, எங்கள் வாழ்க்கையினும் பயணத்தில் இடரல்கள், விபத்துகள், ஏமாற்றங்கள், உறவு விரிசல்கள், பொருளாதார சிக்கல்கள் என்று அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து வழிநடத்தும் நல்லாயன் நீரே என்ற நம்பிக்கையோடு உம்மை போற்றி பாடுகின்றோம். மாட்டை தேடுவார் தோழி சுமந்து பாடுவார். அவரு மாட்டை தேடுவார் தோழி சுமந்து பாடுவார். அவரு மாட்டை தேடுவார் தோழி சுமந்து பாடுவார். அவரு மாட்டை தேடுவார் தோழி சுமந்து பாடுவார். என்னை பெயர் சொல்லி அழைக்கின்றவர். பாதையிலே இடறிடும் பொழுதிலே இடமடைத்து தோள் கொடுத்து ஆயன் வல்லவர். எந்த மீட்பு மொழியுமாகி காக்கும் கோட்டை அருமாகி அன்றைக்காக நீர் கொடுப்பவர். வழக்கிலே அமைதியில் நடத்துவார். போலும் உமது நெருங்கடியும் காலம் போது காட்டிடும் தீமை கட்டி எதற்கு வந்தேன்.
எந்த வாழ்விலே தவறு மாட்டை தேடுவார் கோடி சுமந்து பாடுவார் தவறு மாட்டை தேடுவார் கோடி சுமந்து பாடுவார் அன்பர் கூட்டம் இருக்கும் போதும் அன்பர் கூட்டம் இருக்கும் போது அன்பரேந்து என்னை கடத்தி செல்லுவார் என் தலையில் என்னை கூட்டி வாழ்கின்ற நிலவத்தை எனது பெயரை நிறுத்துவார் செடிகளும் மூடலாம் அந்த நேரம் வந்து என்னை சொந்தமாக்கி கொண்டிடும் அன்பு என்று போதுமே ஆண்டவரின் இல்லத்திலே ஆயிரெல்லாம் பாட்டிருப்பேன் தவறு மாட்டை தேடுவார் கோடி சுமந்து பாடுவார் 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 அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்க பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 25 அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன.
இம்மீட்டை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளுமொழி, இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. என் வெண்புறா, யார் இவள்? அழகின் வடிவம் நீ ஒருத்தியே, அவளை பெற்றவளுக்கும் அவள் ஒருத்தியே. மங்கையர் அவளை கண்டனர் வாழ்த்தினர், அரசியரும் அவளை கண்டனர் வாழ்த்தினர். யார் அவள்? சூரியனை போல் அழகு, வைகரை போல் தோற்றம், போரணி போல் வியப்பார்வம். யார் அவள்? முத்து நகரின் முத்தான ஆயர் அவர்களே, விண்ணுலகில் மூப்பர்களைப் போல வெண்ணாடை அணிந்திருக்கும் அருள் பணியாளர்களே, நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். இங்கே விண்ணுலகில் பேரெழுதப்பட்ட தலை பேரானவர்களின் கூட்டம் திருச்சபை இங்கு திருவிழா கூட்டம் போல கூடியிருக்கிறது என்ற இறை வார்த்தைகளுக்கு வலு சேர்க்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மாலை வாழ்த்துக்களை வளமாக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். யாம் சின்ன ரோமாபுரி என்ற இலச்சினை மார்பிலே தாங்கிய வடவை மண்ணிது. பரலோகத்திலே அரசியாக கொலுவீற்றிருக்கின்ற அந்த பரலோக அன்னை இந்த வடவை நகரிலே காட்சி கொடுத்து பரலோகமாக இந்த வடவை நகரை காவல் காத்துக் கொண்டிருக்கும் அழகான மண் இது. பெருமைக்கு பெருமை சேர்க்க, அழகுக்கு அழகு சேர்க்க அருளானந்தர், வீரமாமுனிவர், தேவ சகாயம் பீழை என்று புனிதர்களினுடைய பாதம் பட்ட இந்த புனிதமான மண்ணிலே நாம் வந்திருப்பது, கலந்திருப்பது, இணைந்திருப்பது, சேர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய ஆனந்தம்! அந்த புனிதர்களினுடைய திருவழிப்பட்ட மண்ணிலே இதோ நானும் நின்று கொண்டிருக்கிறேனே. இது வடவை மண் என்று சொல்லுவதை விட பரலோக மண் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அழகான நாளிலே, வளமான நாளிலே இந்த அன்னையை தேடி வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் அன்னை உங்களோடு பேச துடிக்கிறார்கள். இதோ இந்த இடத்திலே என்னை தேடி அலைகடலென வந்திருக்கிறீர்களே, என் மீது நீங்கள் கொண்ட அந்த பாசம் எனக்கு தெரிகிறது, என் மீது நீங்கள் கொண்ட அன்பும் எனக்கு புரிகிறது. ஆனால் நான் இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். மரியன்னையின் சாட்சிய வாழ்வு என்ற அந்த சிந்தனைக்கு உயிரோட்டம் கொடுக்க உங்களை இந்த இடத்திலே அழைக்கின்றேன், அழைப்பு விடுக்கின்றேன். இப்பொழுது இந்த அன்னையின் சாட்சிய வாழ்வு என்ற அந்த சிந்தனையிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கின்ற நேரத்திலே இந்த அன்னை மரியாள் இந்த நகரிலே, இந்த வடவை நகரிலே, இந்த விழாவிலே கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்ற செய்தி இதுதான். இறைவனுக்கு சாட்சியாக நான் வாழ்ந்தேன், இறைவனை சாட்சியாக என் முன்னால் நிறுத்தி வாழ்க்கை நடத்தினேன். என்னை பின்பற்றி வருகின்றீர்களே, என்னுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறீர்களே, என்னை போல வாழுவதற்கு நீங்கள் தயாரா? நான் ஆண்டவரை இயேசுவிடம் உங்களை அழைத்து செல்ல ஆவலோடு இருக்கிறேன். என் கரும்பிடித்து என் இயேசுவிடம், என் மகனிடம் வர நீங்கள் தயாரா என்று அன்னை இன்று உங்களை பார்த்து கேட்கிறார்கள். 3 சிந்தனைகளிலே இந்த சாட்சிய வாழ்வை பற்றி சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் இயேசு உயிர்த்த அந்த நாளிலே மகதலா மரியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து, இதோ நான் இறந்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறேன்,
உயிரோடு இருக்கின்ற என்னை கல்லறையில் எதற்காக தேட வேண்டும் என்று சொல்லி தன்னை காட்சி கொடுத்து இதை நீ சீடர்களிடம் போய் சொல், நான் உன்னை உயிர்ப்பின் சாட்சியாக மாற்றுகிறேன் என்று சொன்னார். அந்த மகதலேன் மரியா உயிர்ப்பின் சாட்சியாக மாறி போனார்கள். அதே போல அன்னை மரியாளும் சாட்சியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள், ருசித்தார்கள். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன்னுடைய வாழ்வாக்கிக் கொண்டு அவரை நான் கண்டேன், இப்படி இருந்தார்கள், இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பித்தார்கள் என்று சொல்லி அதற்கு சாட்சியாக மாறினார்கள். சாட்சியாக மாறியதோடு மட்டுமல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கை இங்கு வாழ்ந்து காட்ட 3 சிந்தனைகள். முதலாவதாக அன்னை மரியாள் இறைவனுக்கு சாட்சியாக இருந்தாள். இறைவனுடைய வார்த்தைகளுக்கு வலுவூட்ட அவள் சாட்சியமாக திகழ்ந்தார்கள். எவ்வாறு என்று பார்க்கின்ற நேரத்திலே இந்த இறை சிந்தனை முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு வீரத்தால் 7 மகன்களை தன் கண் முன்னால் துடிதுடிக்க கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்திலும் நாவை வெட்டி, கரங்களை வெட்டி, காலை வெட்டி, உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு அந்த எரிகின்ற அந்த நெருப்பிலே கொப்பரையிலே போடப்பட்ட பொழுதும் அவள் வீரத்தோடு நிற்கிறாள். தன் கண் முன்னே தன்னுடைய 7 மகன்களும் துடிதுடித்து செத்து போனதை பார்த்த அந்த வீரத்தால், ஐயோ இது வேண்டாமே என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, எப்படி நான் சகித்துக் கொள்வேன் என்று அவள் கோழைத்தனமாக நிற்கவில்லை. இறைவனைக்காக என்னுடைய பிள்ளைகள் எப்படி மாண்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று வீர தாயாக அவள் நிமிர்ந்து நின்றாள். அதே நிலையை அன்னை மரியாளிலும் நாம் பார்க்கிறோம். திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் சொல்லுவார்கள், அன்னை மரியாள் இயேசுவின் முதலும் மற்றும் முழுமையுமான சீடத்தியாக இருந்தாள் என்று சொல்லுவார்கள். முதலும் முழுமையுமாக சீடத்தி என்ற வார்த்தையிலே அன்னை மரியாளினுடைய வாழ்க்கை முழுமையாக அடங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக, இதோ உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி, ஆம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை துறந்தார்கள். ஒரு அழகு மங்கியாக இருந்த இந்த மரியா இறைவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொன்ன நேரத்திலே அந்த அழகு வாழ்க்கையை துறந்து, திருமண அந்த சுகபோகங்களை துறந்து, கற்பனை வாழ்வை துறந்து, என்னுடைய வாழ்வை நான் உமக்கு கையளிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்காக தருகிறேன், இந்த உலகம் வாழுவதற்கு, இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் உயிரோடு இருப்பதற்கு, வாழும் கடவுளிடம் வருவதற்கு, இதோ என்னை கருவியாக நீர் தேர்ந்து கொண்டீரே, நான் உமக்காக என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வின் முழுமையை இறைவனுக்கு கையளித்தவள். ஆம் என்று சொல்லி, அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தன்னை முழுமையாக கையளித்தாள். அதை வாழ்ந்தும் காட்டினாள். இன்று இந்த அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனுக்கு ஆம் என்று சொன்னாளோ அதே போல நாமும் ஆம் என்று சொல்ல இந்த அன்னை நம்மை அழைக்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர்களே, திருப்பலியில் கலந்து கொள்கிறீர்களே, ஜெபமாலை சொல்கிறீர்களே, திருத்தலமாக செல்லுகிறீர்களே, எதற்காக செல்லுகிறீர்கள்? எதற்காக இந்த இடங்களை தேடி செல்லுகிறீர்கள்? இந்த இடங்களிலே தேடி செல்லுகின்ற பொழுது எந்த நிலைக்காக நீங்கள் இயங்குகிறீர்கள், தவம் இருக்கிறீர்கள்? நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நான் இருக்கிறேன், நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் இறைவன் இருக்கிறார். இந்த இறைவனை பார்ப்பதற்காக, இந்த இறைவனை தேடி செல்லுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வை நான் கொடுத்திருக்கிறேனா? அன்னை மரியாள் அனைத்தையும் பின்துறந்து இதோ இறைவனை முதன்மைப்படுத்திய காரணத்தினால் முதன்மை பேச்சு அடைந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலே என்னை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை முன்னிலைப்படுத்தி, என் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை முன்னிலைப்படுத்தி நான் வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை உயர்த்துவார். அன்னை மரியாளை உயர்த்திய ஆண்டவர், விண்ணுலகத்திலே வைத்து அழகு பார்க்கின்ற ஆண்டவர், இன்று இதோ இந்த இடத்தை தேடி வந்து நிற்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக உயர்த்துவார் என்ற முதல் சிந்தனையை அன்னை மரியாள் நமக்கு தருகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாளினுடைய அந்த சாட்சிய வாழ்வு என்பது இறைவனில் தொடங்கியது, குடும்பத்திலே வந்து நிற்பதை பார்க்கலாம். அந்த வாழ்க்கையை நான் இறைவனோடு சமர்ப்பித்திருக்கின்றேன். இந்த இறைவனோடு சமர்ப்பித்த இந்த வாழ்வானது குடும்பத்திலும் வேறொன்று வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்பினார்கள். இதனால் தான் தன்னுடைய மகன், தன்னுடைய கணவர் இருவருக்கும் ஒரு நல்ல
தாயாக மனைவியாக இருந்தார்கள். விவிலியத்திலே ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமானால் குடும்ப தலைவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனுடைய எடுத்துக்காட்டாக இந்த மரியாள் திகழ்கிறாள். இதனால்தான் அந்த முதல் வாசகத்திலே, இந்த காலை வாசித்த அந்த வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, போற்றுதற்குரியவர் புகழுக்குரியவர் இந்த வீரத்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய 7 மகன்களை இறைவனுக்கு குழந்தாக வளர்த்த காரணத்தினால் எந்த துன்பம் வந்தாலும் நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும், இறைவனுக்காக உங்களுடைய உயிர் போனாலும் நீங்கள் அதிலிருந்து சிறிதும் பிளரக்கூடாது என்ற நிலையை தன்னுடைய மகன்களுக்கு அவள் ஊட்டினாள். அவள் சொல்லுவாள், 9 மாதங்கள் நான் உங்களை கருத்தரித்தேன், 3 ஆண்டுகள் பாலூட்டினேன், நான் உங்களை அரவணைத்தேன், வளர்த்தேன், இன்று உங்களை பெரியவனாக மாற்றி இருக்கிறேன். நான் கொடுத்த ஒவ்வொரு நிலைகளும் இறைவன் கொடுத்த சொத்தாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை ஞானத்திலே வளர்த்தெடுக்கிறார், ஒழுக்கத்திலே வளர்த்தெடுக்கிறார், கடவுள் பயத்திலே வளர்த்தெடுத்தார். இதனால் தான் கடைசி வரை இறைவனுக்கு அந்த பிள்ளையாக அந்த பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னை மரியாளும் அவ்வாறுதான் செய்தார்கள். குழந்தை பிறந்த 8வது நாள் விருத்த சேதனம் செய்வதற்காக ஆலயம் கொண்டு செல்கிறாள். 40வது நாள் காணிக்கையாக ஆலயம் கொண்டு செல்கிறாள். 12வது வயதில் ஆலயம் சென்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வருடா வருடம் அந்த குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு சென்ற காரணத்தினால் அந்த குழந்தையை ஆலயத்தில் கொண்டு சென்று ஆலயத்தினுடைய மகிமையை அவர் சிறு வயதிலிருந்து அந்த குழந்தைக்கு உணர்த்தினார்கள். இதனால்தான் குழந்தை சிறு வயதிலிருந்தே ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து வலிமை பெற்றது என்று நாம் வாசிக்கிறோம். இன்று இறைவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் எவ்வாறு வளர்த்தெடுத்திருக்கிறேன், இறைவன் எனக்கு மக்கள் செல்வங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை நான் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்க்கக்கூடிய அந்த கடமையை திருமணத்தின் போதும் ஞான ஸ்நானத்தின் போதும் உருவானவரின் முன்னால் அறிக்கை செய்திருக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குறுதியின்படி நடந்திருந்தால் இந்த அன்னை மரியாளை போல நான் வாழ்ந்திருப்பேன். இந்த அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தைக்குரிய கடமையை, கணவனுக்குரிய கடமையை சரிவர செய்து குடும்ப தாயாக நிலை நின்றது போல இன்று நானும் என்னுடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்களுடைய கடமைகளை சரிவர செய்கின்ற பொழுது நான் இறைவனுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை வாழுகிறேன். இது 2வது சாட்சியம். இறுதியாக 3வதாக இவள் இறைவனிடமிருந்து குடும்பத்துக்கு வந்தவள், குடும்பத்திலிருந்து சமூகத்திற்கு வந்து நிற்கிறாள். சமூகத்துக்கு வந்து நிற்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது 2 நிலைகளிலே நாம் பார்க்கலாம். தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய சீடர்கள். இந்த உறவினர்கள், இந்த சீடர்கள் இவர்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் முன்னிறுத்தி பார்க்கிறாள். இந்த உறவினர்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த எலிசபெத்தின் வீடு, கானாவர் திருமண வீடு, மற்ற உறவினர்களுடைய வீடுகள் எல்லாம் இவள் சென்றாள் என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனே இவள் செல்லவில்லை, அங்கு இயேசுவை சுமந்து செல்லுகிறாள். ஆண்டவர் இயேசுவை சுமந்து இவள் செல்லுகிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது அவள் ஒரு சீடத்தியாக, முதல் சீடத்தியாக மாறினாள் என்று சொன்னேனே. இயேசுவை முதலாக எலிசபெத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாள். இயேசுவை முதலாக சிமியோனுக்கு அறிமுகப்படுத்துகிறாள். இயேசுவை முதலாக அன்னாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாள். இவர்களுக்கெல்லாம் இயேசுவை எடுத்து சென்றாள். இவர்தான் இயேசு என்று அவள் சொன்னால் அந்த இயேசுவை பார்த்த பொழுது அவர்களுடைய உள்ளம் எவ்வாறு மகிழ்ந்தது தெரியுமா? இன்று நான் இயேசுவை சுமந்து செல்லுகின்ற கருவியாக என்னுடைய உறவினர்களிடையே, என்னுடைய சீடர்களிடையே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது உறவினர்கள் வீடு சென்ற பொழுது உதவி செய்கின்ற மனநிலை அன்னை மரியாவுக்கு இருந்தது. அவர்கள் போராட்டத்திலே, கவலையிலே, வேதனையிலே இருந்த நேரத்திலே இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற உந்துதல் மரியாவிடம் இருந்தது. இதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. பணிவிடை செய்வது, உதவி செய்வது அன்னை மரியாள் செய்தார்கள். சீடர்களை அழைத்து வந்து அந்த சீடர்களை ஜெபத்தில் ஒன்றிணைத்தால், அரவணைத்தால், இறைவனோடு இணைந்து உறவாட ஜெபிக்க அவள் உடனிருந்து வழி நடத்தினாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. இன்று நான் சீடர்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே என்னுடைய பங்கு சமூகத்தோடு, என்னுடைய உறவை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பங்கு சமூகத்தோடு, பங்கிலே வருகின்ற மக்கள் தான் என்னுடைய சீடர்களாக, சீடத்திகளாக இருக்கிறார்கள். ஆக அன்னை மரியாள் இறைவன் மீது, குடும்பத்தின் மீது, சமூகத்தின் மீது தான் வைத்திருந்த அந்த மதிப்பு, மரியாதை இறைவனிடம் இருந்து பெற்றுக் கொண்டதை சாட்சியாக வாழ்ந்து காட்டியது போல இன்று
நான் இறைவன் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் என்னுடைய உறவுகள் பங்கின் மீதும் நான் இந்த வாழ்வை கொண்டு செல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது, அன்னை மரியாளை போல சான்று வாழ்க்கை நானும் வாழுகிறேன். ஆமென். மரியாளின் பாடலுக்காக எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினார். ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளார். அம்மா மரியே, இங்கு எப்பொழுதும் எங்களுக்கு அன்பு தாயாக அரவணைக்கும் அன்னையாக இருப்பதற்காக நன்றி அம்மா. உமது ஒற்றை வரி விவிலியமான அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற உமது அமுத மொழியை எங்கள் வாழ்வில் வாழ்ந்து உமது அன்பு மகன் இயேசுவுக்கும் உங்களுக்கும் அன்பு பிள்ளைகளாக இருப்போம் என்ற மகிழ்ச்சியோடு இதோ உங்கள் புரட்சி பாடலை நாங்கள் பாடுகின்றோம். ஆண்டவர் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கிடைக்க நோக்கினார். ஏனெனில்
வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார். தம் மகனுக்கு தாயாக மரியாளை தேர்ந்தெடுத்து எல்லா தலைமுறைகளும் அவளை பேருடையால் என போற்ற வேண்டுமென விரும்பினார். தந்தையாம் இறைவன் அவரை புகழ்ந்து நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. நல்லாயனாம் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை வழிநடத்தி செல்ல தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஏழை எளிய மக்களின் பசி பட்டினி அகல திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தவும், நாட்டில் தீவிரவாதம் மறைந்து அமைதி பெறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல மருத்துவரே இறைவா, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வருந்தும் நோயாளிகள் நலம் பெறவும், தனிமையில் வாடும் முதியவர்கள் ஆறுதல் பெறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்று சொன்ன இறைவா, பரலோக அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழும் பங்கு மக்கள், திருப்பயணிகள், உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரியும் எம் பிள்ளைகள் யாவருக்கும் உமது ஆசீரை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொன்ன இறைவா, திருத்தலத்தை நாடி பல்வேறு உடலுள்ள குறையோடு வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் உடல் உள்ள மற்றும் தேவையான பராமரிப்பையும் கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விட்டுத்தருளும். ஜெபிப்போமாக. விடுதலையின் ஆண்டவரே, வியப்புக்குரிய முது பராமரிப்பினால் எங்கள் அன்னையா மரியாள் சாவின் தலைகளிலிருந்து விடுவிக்க பெற்று விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மகிமையான இப்பெருவிழா நாளில்தானே எங்கள் பாரத நாடு மண்ணீரின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைய திருவுளமானேன். எனவே இந்நாளில் இரட்டிப்பான மகிழ்ச்சியுடைமை போற்றி புகழ்கின்றோம். பாசமிகு அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்களை இன்றும் வாட்டுகின்ற அநீதிகள் அனைத்திலிருந்து விடுவித்து முழுமையான விடுதலையும் நிறைவாழ்வில் நாங்கள் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
விடுவித்து எல்லா தீமைகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றமடையும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊற்றில் தோங்கி முன்னேற்றமடையும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் கிறிஸ்துவின் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் கிறிஸ்துவின் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். குறிப்பிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சர்வாகாரமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பேச எனக்கொரு ஆசை, உன்னோடு பேச எனக்கொரு ஆசை. பேசுமையா என் இயேசுவே, பேசுமையா என் நேசரே, உன்னோடு பேச எனக்கொரு ஆசை. எனக்கொன்றும் ஆசை இல்லை, அவர் துணை காண வேண்டும். நீ பேசும் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும்,
அது போதும் எனக்கு வேறென்ன வேண்டும் ஓடி வருவாய் எங்கே உன்னோடு பேச எனக்கு ஒரு ஆசை. அனைத்தையும் படைத்தவர் ஆழ்பவர் நீரும் அருளின்றி நான் வாழ முடியாதையா. துன்பங்கள் அனைத்திலும் எனவீட்டதையா உமையன்றி வேறொரு கடவுளை இல்லை. வாழ்ந்திருப்பேன் உமக்காய் வாழ்ந்திருப்பேன் ஓடு பேச ஓடு பேச சுமையா எங்கே சுவே சுமையா எங்கே சரி ஓடு பேச எனக்கொரு ஆசை. விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆனந்தமாகிய திவ்ய இயேசுவே, என் முழு இதயத்தோடு தேவரை ஆராதிக்கின்றேன். தேவ நரசனை மூலமாக உம்மோடு மிகுந்த இன்பமுள்ள ஐக்கியமாவதற்கு தேவரீர் மனுமக்களை அழைக்கின்ற அன்புள்ள தயவை அநேகர் புறக்கணித்து அசட்டை பண்ணுகிற ஹோமாத்துக்கு பரிகாரமாக தேவதூதருடைய தீவிரமான கீழ்ப்படுதலையும் அவர்கள் உமது கிருபையை பாராட்டுகின்ற நன்றிருந்த சோஸ்திரங்களையும் தேவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. விண்ணகத்திலே ஒரு அடையாளத்தை நான் கண்டேன். மூப்பர்கள் பணிந்து வணங்க, செருபீன்களும் செராபீன்களும் ஆராதிக்க, புகழ்ச்சி பாடல்களின் மத்தியிலே கொலுவித்திருந்த ஆண்டவரை நான் கண்டேன். 7 பொன் விளக்கு தண்டுகளின் மத்தியில் உலாவுகின்ற அந்த ஆண்டவரை நான் கண்டேன் என்று யோவான் திருவெளிப்பாட்டிலே குறிப்பிடுகின்றார். விண்ணகத்திலே யோவான் குறிப்பிட்ட அதே ஆண்டவர் இதோ என் இடத்திலே இவ்விடத்திலே அரசராக கொலுவித்திருக்கின்றார். அனைவரும் பணிந்து வணங்கி ஆராதிக்கின்ற இந்த நிலையிலே விண்ணக சுடர் சூழலோடு ஏதோ இந்த இடத்திலும் விண்ணகத்தோடு இணைந்த ஆண்டவர், எல்லா செருபீன்களும் செராபீன்களும் புனிதர்களும் வாரதூதர்களும் புகழ் பாடுகின்ற அந்த ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே. அன்னை மரியாள் இந்த ஆண்டவர் இயேசுவை தான் உலகுக்கு கொடுத்தார்கள். இந்த ஆண்டவர் இயேசுவை தான் இந்த உலகிற்கு பலியாக கொடுத்தார்கள். இவர் வழியாக தான் உலகம் வாழ வேண்டும் என்பதை, இவர் வழியாக தான் உலகம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்பதை நிலை நிறுத்தியவளாக அன்னை மரியாள் இருந்தார்கள். இந்த ஆண்டவர் இயேசுவை எலிசபெத்தின் வீட்டுக்கு அழைத்து சென்ற பொழுது அந்த எலிசபெத்தின் வீடு அருளால் நிறைந்தது, மகிழ்ச்சியால் நிறைந்தது. சிமியோனிடம் அழைத்து சென்ற பொழுது என் கண்கள் என்னே பேறு பெற்றவை, நான் காண தவமிருந்த என் ஆண்டவரை நான் கண்டுகொண்டேனே என்று சிமியோன் சொன்னாரே. அன்னை மரியாள் அதே ஆண்டவர் இயேசுவை இன்று நமக்காக நம் முன்னால் நிறுத்தி இருக்கிறார்கள். நம்மைக்கு மகிழ்ச்சி கொடுக்க,
நம்முடைய வாழ்க்கை அருளால் நிரம்புவதற்காக இந்த ஆண்டவரை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவரை பார்க்கிறீர்களா? நமக்காக தாகத்தோடு இருப்பவரை பார்க்கின்றீர்களா? தாகம் உள்ளவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னதே ஆண்டவர். இதொரு நேரத்திலே தாகத்தோடு இவரை தேடி வந்தவர்கள் மீது அந்த வற்றாத ஜீவ நதியாக அருள்மழையை பொழியை காத்திருக்கிறார். ஆனந்த தைலத்தால் நிரப்புவதற்காக காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தை ஒப்பு கொடுப்போம். மறை மாவட்டத்தின் ஆயரை ஒப்பு கொடுப்போம். நம் மறை மாவட்டத்திற்காக மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் இறைவனை தேடி வர வேண்டும் என்பதற்காக, இன்னும் ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அரசிடம் இருந்து வருகின்ற அனைத்து விதமான தாக்குதல்களில் இருந்து இந்த மறை மாவட்டமானது விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போமா? இந்த மறை மாவட்டமானது அனைத்து மறை மாவட்டங்களுக்கும் உயரிய ஒளியாக மாறுகின்ற மறை மாவட்டமாக அமையவும், இந்த மறை மாவட்டம் முன்னோக்கி செல்ல எடுக்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் இறைவன் தாமே அவரோடு இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அதோடு இந்த வடவை மாநகரிலே சொல்லிவேற்றிருக்கின்றது பரலோக அன்னை. பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்திலே காட்சி கொடுத்த அதே அன்னை என்று இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களின் மீதும் அந்த இறைவன் இயேசுவிடம் இருந்து அருளை பொழியவும், இறைமகன் இயேசுவிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஜெபிப்போமா? நோயோடும் போராட்டத்தோடும் வேதனைகளோடும் கவலைகளோடும் விரக்தியோடும் என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே அன்னையின் பாதம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இதோ நற்கருணை ஆண்டவர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற அன்பு தெய்வமே, இதோ வல்லமையோடு இருப்பவரே, உயிரோட்டத்தோடு இருப்பவரே, அருள் வழங்குபவராக இருப்பவரே, உம்மை தேடி வந்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். உம்மிடமிருந்து அருளை பெறுவதற்காக, உம்மிடமிருந்து ஆற்றலை பெறுவதற்காக, உம்மிடமிருந்து குணப்படுத்துகின்ற வல்லமையை பெற வேண்டும் என்பதற்காக, குடும்பத்திலே சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக, குடும்பத்திலே இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் மாற வேண்டும் என்பதற்காக உம்மை தேடி வந்திருக்கின்ற மக்களை கண்ணோக்கி பார்ப்பீரா? கடவுளே, அன்பு நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, குறையுள்ள வாழ்வை நிறைவாக்குபவரே, உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொன்னவரே, நிறைவுபடுத்தும் ஆண்டவரே, நிறைவுபடுத்துங்க. ஒவ்வொருவர் வாழ்விலும் அந்த நிறைவை கொடுங்கப்பா. இதோ நீர் ஒவ்வொரு வீட்டிலும் செல்ல வேண்டும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களினுடைய வீட்டிலும் செல்ல வேண்டும். அந்த இல்லமானது அருளால் நிரம்ப வேண்டும், அந்த இல்லமானது மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். அந்த மகிழ்ச்சியால் நிரம்புவதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து தடைகளும் பொருளாதார தடைகளாக இருக்கலாம், திருமண தடைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்பில்லை என்ற தடைகளாக இருக்கலாம், நல்ல வேலை அமையவில்லை என்ற தடைகளாக இருக்கலாம், பிள்ளைகளால் வந்த தடைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வல்லமையான இயேசுவின் நாமத்திலே அனைத்து தடைகளும் அற்று போய் ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நம்பிக்கை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக. இந்த இடத்திலே உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு கவலைகள் அற்ற அந்த நிலையோடும் செல்லக்கூடிய அந்த ஆற்றலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்மை ஆராதியாதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை வெற்றியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன்.
அருளரும் மனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். அழைய நியம முறைகள் அனைத்தும் இனி வரைக்கு முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதர்களை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுகனிதற்கும் உணர்ச்சியோடு சத்தியக்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாம் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அழகில்லாத சம புகழ்ச்சி என்றுமே நமதாக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இன்று நற்கனை ஆசிரியர்கின்ற குடும்பங்களின் நலனுக்காகவும், இன்று வருகை தந்திருக்கும் அனைத்து குருக்களின் நலனுக்காகவும், இன்று நற்கனை ஆசிரியர் வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து இறைமக்களின் குடும்பங்களின் நலனுக்காகவும், திருப்பணிகளின் குடும்ப நலனுக்காகவும் இறைவாமை மன்றாடுகிறோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விளைபடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்கள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
அன்பான இறை மக்களே, இன்றைய நாளில் நமது ஆயர் அவர்கள் இந்த நாளில் இங்கு வருகை தந்து இந்நிகழ்வை நமக்காக ஜெபித்து அருள் நிறை நிகழ்வாக மாற்றியிருக்கின்றார்கள். உண்மையிலே ஆயர் அவர்கள் மறை மாவட்ட குருக்களுக்கு சில நேரங்களில் செய்தியை தரக்கூடிய வேளையில் சொல்வார்கள், தந்தையர்களே, உங்களுக்காக நான் நாளும் திருப்பலியில் ஜெபிக்கின்றேன். எனக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தையும் நான் வைத்து ஜெயிப்பதில்லை. எனது 365 நாட்கள் திருப்பலியும் எனது மறைமாவட்ட குருக்களுக்காகத்தான் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மறைமாவட்ட குருக்களின் நலனில் உண்மையான அக்கறை கொண்டு வாழக்கூடிய குருவானவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஆயர் நமது ஆயர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அனைத்து குருக்களும் இன்று பெருமையாக மற்ற மறை மாவட்டங்களில் சிறப்பான முறையில் கூறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பங்கும் மாதத்தின் முதல் வாரத்திலே சென்ற மாத கணக்கை கொடுத்து பொருளாளர்களுடைய கையொப்பம் பெறக்கூடிய அளவுக்கு நேரிய முறையில் குருக்களை நடத்தக்கூடிய ஒரு நிர்வாக திறனும் நமது ஆயருக்கு உண்டு. எத்தனை ஆயர்கள் இருந்தாலும் இன்று 112 பங்குகளும் ஒரே வாரத்திற்குள் அனைத்து பேரும் கொண்டு கணக்குகளை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு அனைத்து குருவையும் மிக சிறப்பான முறையில் நிர்வகிக்கக்கூடிய தனித்திறன் நமது ஆயர் அவர்கள். மேலும் உண்மையிலே நமது ஜெபத்தில் கூறப்பட்டது போல பல கோடிகள் முடங்கி கிடந்தாலும் எனது மறை மாவட்ட மக்கள் தன்னிறைவு பெறக்கூடிய அளவுக்கு நான் என் மக்களை உருவாக்குவேன் என்று கூறி ஒவ்வொரு பங்கிலிருந்தும் பல ஆயிரங்கள் நன்கொடையை கொடுத்து வைத்து மறை மாவட்டத்தை மக்களின் பணத்தினால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயராக நமது தமிழ் மண்ணில் திகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆயர் அவர்கள் இன்றைய நாளில் இங்கு வருகை தந்து நமக்கு புதியதொரு மறை மாவட்ட முதன்மை குருவை நியமித்து நாம் இன்னும் சிறப்பான முறையில் வளர வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நல்லுள்ளம் கொண்ட பெருந்தகை ஆயர் அவர்களுக்கு நமது நிர்வாக நிதிக்குழுவினர் பொன்னாடை போர்த்தியும் அன்பளிப்பு வழங்கியும் சிறப்பிக்கின்றார்கள். அதை அடுத்து வடவை இறைமக்கள் பெயரால் பொன்னாடை போர்த்தி வடவை இறைமக்கள் பெயரால் நமது ஆயர் அவர்களுக்கும் நமது விஜி தந்தை அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள். மேலும் அற்புத புதிய பேர் பணிக்குழுவினர் சார்பாக நமது விஜி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள். தற்பொழுது நமது பங்கிலிருந்து நாம் தூய சவேரியா கல்வி நிதி கொடுக்க வேண்டிய கடமை. எனவே பங்கு தந்தையிடம் வந்து உங்கள் பெயரை கூறிக்கொண்டு நீங்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு கல்வி நிதியை கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். பல ஊர்களிலிருந்தும் நமது ஆயர் அவர்களையும் நமது மறை மாவட்ட முதன்மை குருவையும் கௌரவப்படுத்த வந்திருக்கிறீர்கள். உங்கள் பெயர்களை கூறி கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு பம்பாய் திருப்பணி குழு சார்பாக கல்வி நிதி அளிக்கப்படுகின்றது. நமது மறை மாவட்ட முதன்மை குருவர்கள் பம்பாய் திருப்பணி குழு சார்பாக பொன்னாடை போட்டு அறிவிக்கப்படுகின்றார்கள். வடவே கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. விஜி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சென்னை வாழ் வடை மக்கள் சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. மரியன் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் சார்பாக
ஆயிரவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். ஆயிரவர்களுக்கு அழகை பங்கு குழு கௌரவப்படுத்துகிறார்கள். விஜி சுவாமி அவர்களுக்கு அழகை பங்கு தந்தை கௌரவிக்கின்றார். எங்கள் பிரச்சனை அருட்சகோதரிகள் கல்வி நிதியை கொடுத்து சிறப்பிக்கின்றார்கள். எங்களது திருக்குடும்பை நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி கொடுக்கின்றார்கள். வின்சென்ட் சபையினர் ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி கொடுக்கின்றார்கள். ராதாபுரம் பங்கு மக்கள் சார்பாக ஆயிரவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மறை மாவட்ட முதன்மை குழுவுக்கும் ராதாபுரம் பங்கு மக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அன்னை வேளாங்கண்ணி ஆலய இறைமக்கள் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. மஸ்கட் வடவை இறைமக்கள் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. அஜகிருஷ்ணாபுரம் இறைமக்கள் சார்பாக ஆயிரவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆயிரவர்களுக்கு கல்வி நிதியும் மற்றும் பொன்னாடையை போர்த்தப்படுகிறது. அஜகிருஷ்ணாபுரம் மக்கள் சார்பாக அந்தோனி ஜார்ஜ் அண்ணன் குடும்பம் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. ஆயிரவர்களுக்கு அற்புத மாதா மண்டலம் சார்பாக ஆயிரவர்கள் கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. தூய் அந்தோனியா தொடக்கப்பள்ளி சார்பாக ஆயிரவர்கள் கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. எஸ்ஐயா மண்டலம் சார்பாக ஆயிரவர்கள் கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. யோனா அன்பிய மண்டலம் சார்பாக ஆயிரவர்கள் கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. சிம்மக்குரல் சவுந்தரம் சார்பாக ஆயிரவர்கள் கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. எங்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கல்வி நிதி கொடுக்கின்றார்கள். எங்கள் மறைக்கல்வி ஆசிரியர் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. மறைக்கல்வி ஆசிரியர் அவர்கள் நமது மறை மாவட்ட முதன்மை குழுவை கௌரவிக்கின்றார்கள். பாலசபை குழந்தைகள் சார்பாக கல்வி நிதி 1000 கொடுக்கப்படுகிறது. எங்கள் திருத்தாள் துவக்கப்பள்ளி சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. சவேரியா துவக்கப்பள்ளி ஆவரைக்குளம் சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. நற்கருணை வீராங்கனை சபை சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. தாமஸ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. மரியாயின் சேனை சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. எரேமியா மண்டலம் சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. மிக்கேல் ஜான்சன் குடும்பத்தின் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. ஆமோஸ் மண்டலம் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. எஸ்ஐகேல் மண்டலம் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. தானியேல் மண்டலம் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. ஒசையா மண்டலம் சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. மீகா மண்டலம் சார்பாக கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. திருக்குடும்ப சபை சார்பாக 1000 கல்வி நிதி கொடுக்கப்படுகிறது. பணக்குடி சூசேப்ப திருத்தலத்தின் சார்பாக 1000 கௌரவிக்கப்படுகிறார்கள். பணக்குடி சூசேப்ப திருத்தலம் சார்பாக விஜி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இளங்குளம் அன்பு மக்கள் சார்பாக 1000 கௌரவிக்கப்படுகிறார்கள். இளங்குளம் அன்பு மக்கள் சார்பாக விஜி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சாத்தான்குளம் மறைவட்ட இறைமக்கள் சார்பாக விஜி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். கள்ளிக்குளம் பங்கு மக்கள் சார்பாக விஜி அவர்கள் நமது உதவி பங்கு தந்தையாக கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்பான இறைமக்களே, ஒவ்வொரு மாதமும் ஒரு விவிலிய நூல் தேர்வுக்கு வைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் நடத்தப்படுகிறது வடவையிலே. இது யோசுவா ஆகமம். தொடர்ந்து நமது மக்கள் பலர் இந்த போட்டியிலே பங்கெடுத்து சிறப்பிக்கின்றார்கள். இந்த யோசுவா ஆகம போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு 1000 புனித கரங்களால் அந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று போட்டியாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தற்பொழுது 1000 அந்த பரிசுகளை கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். யோசுவா ஆகமம் இப்பொழுது இணைச்சட்ட நூலுக்கான பரிசு கொடுக்கப்படுகிறது. முதல் பரிசு 90.5 விழுக்காடு எடுத்த திருமதி ஜெனிபர் கண்ணா திருமலர் அன்பியம் அவர்கள் 1000 பரிசை பெறுகிறார்கள். விரைவில் வருக. இரண்டாவது பரிசு டோர் செபினா 89 மதிப்பெண்கள் கிறிஸ்து அரசர் அன்பியம். மூன்றாவது பரிசு எங்கள் அருட்சகோதரி ரொமானா மேரி மரியின் ஊழியர் சபை 87 மதிப்பெண். இன்னொருவர் திருமதி ஜே ஷெரின் பிரமிளா ஆசீர்வாத அன்பியம்
87 மதிப்பெண். அடுத்து ஊக்க பரிசு பலர் பெறுகிறார்கள். அவர்களும் ஆயிரவர்களுடைய திருக்கரத்தால் பெற ஆசைப்படுகிறார்கள். ஆக்னஸ் ரோஜா சவேரியார் அன்பியம், ஷீலா ரவி விண்ணரசி அன்பியம், லீலா காட்டன் தூய் அருளப்பர் அன்பியம், லீனா ரெக்ஸ் குழந்தை தெரஸ் அன்பியம், மெர்சி சுகுமார் காணிக்கை அன்னை அன்பியம், சகாய மன வெளியூர் மாதா அன்பியம், ராஜேஸ்வரி திருக்குடும்ப அன்பியம், ஆரோக்கிய ட்விங்கில் அடைக்கல மாதா அன்பியம், ஆந்தோரினா சூசேப்பர் அன்பியம், ஸ்லோமினாள் தூய பாத்திமான அன்பியம், மெஜுலா திருக்குடும்ப அன்பியம், டெய்சி விமலரசி சூசேப்பர் அன்பியம், மார்த்தாள் ஜான்சன் வள்ளன் அன்பியம். அன்பான இறைமக்களே, நமது வடவை மக்கள், நாட் ஒன்லி இறை மக்கள் பட் ஆல் தி பீப்புள், அனைவரும் இணைந்து 32 லட்சம் பணம் செலவழித்து அன்னைக்கு புதியதொரு பெயரை செய்திருக்கிறோம். யாரை வைத்து செய்ய, எப்படி என்றெல்லாம் பல மாதங்கள் முயற்சி எடுத்து கடைசியிலே அண்ணன் மணிவண்ணன் அவர்களை தேர்வு செய்து அவர்கள் மிக சிறப்பான முறையில் அந்த பெயரை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த மேடையிலே நமது பாசமுள்ள ஆயிரவர்கள் கௌரவித்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய உதவியாளர்கள் அவர்களையும் ஆயிரவர்கள் பரிசளித்து கௌரவிக்கின்றார்கள். தற்பொழுது நமது ஊரின் நினைவாக இந்த பொன் மோதிரம், நமது தேரை அடையாளமாக வைத்த மோதிரம் ஆயிரவர்கள் சார்பாக மணிவண்ணன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து நமது பெயிண்டர் மிக சிறப்பான முறையில் அவர்கள் வரவில்லை. தற்பொழுது நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த மறையுரை போட்டிக்கு தற்பொழுது உதவி பங்கு தந்தை அவர்கள் பரிசை கொடுக்கின்றார்கள். அந்த அவருடைய உதவியாளர் அனைவரும் வந்து 1000 பரிசை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, 8ஆம் திருவிழாவிற்கான மறையுரை சுருக்க போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மொத்தம் 28 பேர் பங்கெடுத்துள்ளார்கள். மறையுரை போட்டியில் கலந்துள்ள அனைவருக்கும் பரிசு வழங்க வேண்டும் என்பது விருப்பம். எனவே இன்னும் 2 நாட்கள் இருப்பதால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் வழங்கப்படும். இன்று நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தூய ஜெபமாலை மாத அன்பியத்தை சார்ந்த மா கேத்தரின் ஜெனிஃபர் முதல் இடத்தை பெறுகின்றார். அவருடைய திருக்கரங்களால் பரிசினை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம். 2வது இடம் புனித இஞ்ஞாசியார் அன்பியத்தை சார்ந்த பி ஜான்சலின். 3வது இடம் தூய கப்ரியல் அன்பியத்தை சார்ந்த ஆன்சோ மெல்கு மற்றும் பூண்டி மாதா அன்பியத்தை சார்ந்த எஸ் ஆனந்தி. எனவே வெற்றி பெற்ற அனைவரையும் பாராட்டுகின்றோம். பங்கு பெற்ற அனைவரையும் மீண்டும் முயற்சிக்க வாழ்த்துகின்றோம். தற்பொழுது நமது
புதிய முதன்மை குரு நமது சிறத்தாள் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளராக திகழ்ந்தவர். அவரை அவருடைய குறுமிடத்திலே எங்கள் உதவி பங்கு துணை சொன்னார். பார் என்றுதான் அழைப்பார்களாம். அதற்கு விளக்கம் கேட்டேன். பேச்சுலர் ஆஃப் ஸ்கிரிப்சர் ஸ்காலர் என்று கூறப்பட்டது. அந்த அளவு விவிலியத்தில் சிறந்த அறிவு நிபுத்துவம் படைத்தவர் நமது ரவிபாலன் திகழார் அவர்கள். அவர்களுக்கு நமது ஊர் மக்கள் சிறியதொரு காணிக்கை கொடுத்து சிறப்பிக்கின்றார்கள். அடுத்து நமது சாத்தை முதன்மை குரு அவர்கள் காணிக்கை கொடுத்து சிறப்பிக்கப்படுகின்றார்கள். அனைவருக்கும் நமது பங்கு இறைமக்கள் சார்பில் ஒரு அங்கி துணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பங்கு மக்கள் கொடுக்க வேண்டும் என்று நம்மோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்து அண்ணன் டென்சில் ராஜா அடிகளார் அவர்களுக்கு இந்த பொருள் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கூடன்குளம் பங்கு தந்தை அமலதாஸ் அடிகளார் கௌரவிக்கப்படுகிறார்கள். ராதாபுரம் சேகரன் அடிகளார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். பணக்குடி அருட்தந்தை தாமஸ் அடிகளார் கௌரவிக்கப்படுகிறார். இளங்குளம் அருட்தந்தை அம்பு செல்வன் கௌரவிக்கப்படுகின்றார். அருட்தந்தை அந்தோணி நமது ஜோமாலை பாசர் துறவிகள் சபை அதிபர் கௌரவிக்கப்படுகின்றார். அருட்தந்தை மரிய செல்வம் கௌரவிக்கப்படுகின்றார். ஜோமாலை சபையை சார்ந்தவர். அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் ஜோமாலை சபையை சார்ந்தவர் கௌரவிக்கப்படுகின்றார். எங்களது ஆனைக்குளம் பங்கு தந்தை அண்ணன் மெர்லின் அருட்தந்தை அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். பாசத்துக்குரிய தந்தை ஜோசப் ஸ்டாலின் ரஜகிருஷ்ணாபுரம் பங்கு தந்தை கௌரவிக்கப்படுகின்றார். பாசத்துக்குரிய தந்தை அருட்தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அழகை பங்கு தந்தை கௌரவிக்கப்படுகின்றார். தந்தை ரெம்ஜியூ செய்துநல்லூர் பங்கு தந்தை கௌரவிக்கப்படுகின்றார். நமது பக்கத்து பங்காம் காவல் கிணறு பங்கு தந்தை நண்பர் அருட்தந்தை மகிழன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். நமது டிஎம்எஸ் இயக்குனர் அருட்தந்தை தம்பி அருள் சகாயம் கௌரவிக்கப்படுகின்றார். தொலைவில் இருந்து கட்டாயம் நமது திருவிழா பெற வேண்டும் என்ற நிலையில் அருட்தந்தை சிட்டிவிளை பங்கு தந்தை பீட்டர் பால் அடிகளார் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். இன்றைய நாளில் அருமையான ஒரு அருட்செய்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்காக மிகவும் உருக்கத்தோடு ஜெபித்த அருட்தந்தை பெலிக்ஸ் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அவருடைய துறவர சபையை சார்ந்த அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். மலையாள திருப்பலியை நிறைவேற்றி வரக்கூடிய அருட்தந்தை சைஜு கௌரவிக்கப்படுகின்றார். ஸ்டார்லின் கள்ளிக்குளம் உதவி பங்கு தந்தை கௌரவிக்கப்படுகின்றார்கள். தோமாஸ் அழகை உதவி பங்கு தந்தை கௌரவிக்கப்படுகின்றார். நமது பாசத்துக்குரிய அருட்தந்தை கிளைட்டன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அடுத்து ஆனைக்குளம் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை எஸ்தப்பன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். நமது ஜோமாலை பாச சபையை சார்ந்த சகோதரர் அமலதாஸ் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். பல அருட்சகோதரிகள் இந்த நாளில் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். குறிப்பாக சங்கரன்குடியிலிருந்து நமது திரு இதய சபை அருட்சகோதரிகள் கௌரவிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். தற்பொழுது நமது புதிய முதன்மை குரு அவர்கள் இரண்டொரு வார்த்தைகள் ஏற்புரை வழங்க பணிவோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களே, வடக்கன்குளத்தின் பங்கு தந்தையும் வடக்கன்குளம் மறைவட்டத்தின்
முதன்மை குருவுமாகிய அருட்திரு ததயுத் ராஜன் அவர்களை, சாத்தான்குளம் மறைகொட்ட முதன்மை குரு அருட்திரு எட்வர்ட் அடிகளார் அவர்களை, மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களை, அருட்சகோதரிகளை, வந்திருக்கக்கூடிய இறைமக்களை எல்லோருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நாம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. நம்முடைய மறைமாவட்ட ஆயருக்கு சிறப்பான முறையில் நன்றியை உங்கள் சார்பாக, என் சார்பாக இப்பொழுது அர்ப்பணிக்கின்றேன். அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார்கள். கடவுளின் துணை கொண்டு, அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு அதை நல்ல முறையில் என்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ற முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பிரதிக்கினையை எடுத்துக்கொண்டு அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இதற்காக என்னுடைய பணி எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குருக்களின் ஒத்துழைப்பையும் அன்போடு நாடுகின்றேன். ஆயர் அவர்களின் ஆசி எனக்கு நிச்சயமாக உண்டு என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. மற்ற குருக்களும் என்னோடு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்றால் என்னுடைய மனச்சாட்சியின் அடிப்படையிலே என்னுடைய கடமைகளை செவ்வனை செய்வேன் என்கிற வாக்குறுதியை உங்கள் முன்பாக கொடுக்கின்றேன். நன்றி. ஆயர் அவர்களின் ஆசியுரை. அன்புக்குரிய இந்த வள்ளியூர் சார்ந்த முதன்மை குரு ரவிபாலன் அவர்களே, வடக்கன் குரு பங்குத்தந்தை அவர்களே, இங்க இருக்கின்ற அருட்பணியாளர்களே, அருட்சணியர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதா ஆராயத்திலே எல்லோரும் வந்து பங்கெடுத்தது மிக்க மகிழ்ச்சி. மாதாவை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். மேலும் இன்றைய தினம் இறைவன் இந்த நான் மறைமாவட்டத்துக்கு வந்ததிலிருந்து இறைவன் திருவுலத்தை நிறைவேற்றுவதுதான் என் பொறுப்பாக எடுத்து செய்து வந்திருக்கின்றேன். அதற்காக இறைவன் என்னை ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டி இருக்கின்றார். இந்த ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்தி ரவிபாலன் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரும் அதை தகுந்த முறைவாழ்க்கை என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம் மறை மாவட்டத்தை வழிநடத்தி நம் இறை மக்கள் எல்லோரும் இறை அன்பில் அவர் வளர செய்ய அவருடைய ஆட்சியை வேண்டி விடைபெறுகின்றேன். உங்களுக்கு எப்போது என்னுடைய இறை ஆட்சி. எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. குருக்கள் மற்றும் பாசமுள்ள அருட்சகோதரிகள், வந்திருக்கக்கூடிய திரு பயணிகளான அச்சகோதரிகள், எங்களது பங்கில் எங்களோடு எங்களுக்காக பணி செய்யக்கூடிய அன்பு அருட்சகோதரிகள் அனைவரும் பங்கு தந்தை இல்லத்தில் வந்து உணவை பகிர்ந்து கொள்ள பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கலங்காதே, நான் உன்னோடு என்றும் நலம் தரும் பரலோகத்தா. ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா.
தேவாதி தேவாலயம் நம் இதை காண இதை காண முடியாத துயரம் அவர் கூறுமே. அன்பான இறைமக்களே, இன்று நாளை அதிகாலை சரியாக 1 மணிக்கு பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் அற்புத சுருவ புதிய தேர்பவனி தொடங்கும். அதிகாலை 2 மணிக்கு திருப்பலி, 3 மணிக்கு திருப்பலி, 4 மணிக்கும் திருப்பலி, 5 மணிக்கு நமது மேதகு ஆயர் அவர்கள் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி, 6:45 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி, 7:45 மணிக்கு வழிபாட்டு குழுவினர் சிறப்பு திருப்பலி, பிற்பகல் 3 மணிக்கு தேர்பவனி, மாலை 6:30 மணிக்கு நந்தி வழிபாடு மற்றும் நற்கருணை ஆசீர் நடைபெறும். இறைமக்கள் நடைபெறக்கூடிய திருப்பலிகளில் பங்கு கொண்டு இறை ஆசிரை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தந்தையர்கள் ஆலயத்திற்குள் ஒப்புரவு அருட்சாதனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணையை பெற்று அன்னையின் அருளை பெற அன்போடு பக்த கோடிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.
நம்பிக்கை